Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சிவகாசி அருகே ஆண்டியாபுரத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்து விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டு உள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஆண்டியாபுரத்தில் சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான மாரியம்மாள் பட்டாசாலை என்பது செயல்பட்டு வருகிறது. நாக்பூர் உரிமம் பெற்ற இந்த ஆலையில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது மருந்து கலவில் ஏற்பட்ட உராய்வின் காரணமாக பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த வெடிவிபத்தில் சங்கீதா, லட்சுமி, கார்த்திக் என 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 3 பேர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வெடிவிபத்து தொடர்பாக ஆலையின் உரிமையாளர் சீனிவாசன், மேலாளர் பிரபாகரன், போர்மேன் செல்வகுமார் ஆகிய 3 பேர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் நேற்று சிவகாசி கிழக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் நேற்று போர்மேன் செல்வகுமாரை கைது செய்தனர். இந்த நிலையில் இன்று மேலாளர் பிரபாகரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள சீனிவாசனை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.